பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிரோட இருக்காரா உயிரோட இல்லையா? KC-135 அப்படிங்கிற ஒரு விமானத்தை காணல. ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் மொத்த உலகத்துக்கும் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் துருக்கியில இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸான இன்சிர்லிக் அப்படிங்கிற பேஸ குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் சும்மா நோமலா பாதிக்கப்படல, கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. துபாயினுடைய முக்கியமான தனியார் கட்டடம் ஒன்றை குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் மேல விளைச்சத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு இன்றுடன் 14 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிரோட இருக்காரா உயிரோட இல்லையா? பெஞ்சமின் நெத்தன்யாகு கொல்லப்பட்டுட்டார் அப்படிங்கிற பல வதந்திகள் பரப்பப்பட்டிருந்துச்சு. ஆனா அவர் கொல்லப்படல. அது எல்லாமே வெறுமனே ஒரு வதந்திகள் தான். என்ன அப்படின்னு சொன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தமா ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இன்றைக்கு சொல்லி இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, மெஸ்ஸியாவை எதிர்பார்க்கிறதுக்கான யுத்தத்தின் முதற்கட்டமே ஈரான் மேல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடுத்திருக்கிற யுத்தமாகும். அது மட்டும் இல்லாம 3ஆம் கோவில் கட்டப்பட்டதன் பிறகுதான் மெஸ்ஸியாவினுடைய வருகை இருக்கும். அதாவது அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மெஸ்ஸியா அப்படிங்கிற எங்களுடைய கடவுளை மீண்டும் அழைக்கிறதுக்கு நாங்க மேற்கொண்ட ஒரு யுத்தம் தான் இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஓகே, பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய கருத்துக்கள் இப்படி இருக்கக்குள்ள அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய சென்டோகாம் அவர்களினுடைய கட்டளையின் கீழே பிரான்சினுடைய ஒரு விமானம் தாங்கி கப்பல் மத்திய தரை கடலுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக வருகின்ற தாக்குதல்களை தாங்கி பிடிக்கிறதுக்கான ஒரு விமானம் தாங்கி கப்பலாக அமெரிக்காவினுடைய உத்தரவின் பேர்ல பிரான்சினுடைய கப்பல் மத்திய தரை கடலுக்கு வந்திருந்து. இந்த கப்பலுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஈரான் இஸ்லாமிய குடியரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று மட்டுமில்லை, இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முதற்கட்டத்தில இருந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா மட்டுமில்லை, இஸ்ரேல் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த அரபுலகம் மட்டுமில்லை, இந்த உலகத்தில எந்த நாடுகளாவது ஈரானை தாக்குவதற்கு முனைப்புக்கள் செலுத்துமாக இருந்தால், ஈரானினுடைய எதிரியை காப்பாற்றுவார்களாக இருந்தால், அவர்கள் அத்தனை பேரும் ஈரானினுடைய எதிரிகளாக கருதப்பட்டு அத்தனை பேருக்கு எதிராகவும் ஈரான் தாக்குதல் நடத்தும். அதாவது ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் மொத்த உலகத்துக்கும் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் நேரத்தோட சொல்லி இருந்தாங்க. இது சும்மா ஈரான் சொல்றாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருந்தோம். அப்படி கிடையாதுங்க. இந்த பிரான்சினுடைய விமானம் தாங்கி கப்பல் வந்த உடனே ஈராக்கினுடைய படைக்குழுக்கள் அறிவிச்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இனிமேல் பிரான்சும் ஈரானினுடைய எதிரியாக கருதப்படும், எங்களினுடைய எதிரியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த கணமே ஈராக்ல இருக்கிற பிரெஞ்சினுடைய இராணுவ கட்டமைப்பை குறிவச்சு பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல பிரெஞ்சு வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கார், 6 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறத பிரான்சினுடைய ஜனாதிபதி மெக்ரான், எமானுவல் மெக்ரானை இதை அறிவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஈராக்கிய படைக்குழுக்கள் பிரான்சினுடைய இராணுவ தளத்தை குறிவச்சு மட்டும்தான் தாக்குதல் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஒரே நைட்ல ஈராக்கினுடைய படைக்குழுக்கள் ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸ், அதே போன்று பஹ்ரைன், ஈராக், குவைட் இந்த 4 நாடுகள்ல இருக்கிற அமெரிக்கன் பேசஸ் எல்லாத்துக்கும் எதிராக ஒரே தடவையில ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ஈராக்கிய படைக்குழுக்கள் ஈராக்குக்குள்ள மட்டுமில்லை, பிராந்திய நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அவங்க மேற்கொண்டு வராங்க. ஈராக்கிய படைக்குழுக்கள் இவ்வாறு தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள அமெரிக்காவினுடைய KC-135 அப்படிங்கிற விமானம், அதாவது இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் வானத்தில வச்சே ஃபைட்டர் ஜெட்களுக்கு எரிபொருள் நிரப்புற விமானம். இந்த விமானம் நேற்றிரவு ஈராக்கினுடைய வான்வெளிக்கு மேலால், அதாவது ஈரான் வான்வெளிக்கு மேலால பறந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு மாதிரி சென்டோகாம் ஒரு அறிவிப்பொண்ட வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, KC-135 அப்படிங்கிற ஒரு விமானத்தை காணல அப்படின்னு சொல்லி அறிவிப்பொண்ட வெளியிடுறாங்க. அதனை தொடர்ந்து அதுக்கு கூட பயணிச்ச இன்னொரு KC-135 விமானம் இஸ்ரேல்ல உடனடியாக தரையிறக்கப்படுது. அப்ப இதுக்கு முன்னாடி போன விமானம், காணத்த விமானம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 6 கிரீவ் மெம்பரோட, அதாவது 6 பேர்களோட இந்த விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. இதனை தொடர்ந்து இயந்திர கோளாறுகளால தான் இந்த விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு புறமாக சொல்லி கொண்டிருந்தாலும், ஈரானினுடைய தாக்குதலின் கீழே தான் இந்த விமானம்
கீழே விழுந்திருக்கு, சேதமாகி இருக்கு, விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஈரானினுடைய மெப்பை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிவப்பு கோடு கோடு போட்டு காட்டி இருக்கிற இடங்கள்ல இருந்துதான் இப்ப அதிகப்படியான ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்டு கொண்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரானுக்கு எதிராக எப்படி இருக்கு, அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரானுக்கு எதிராக எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய மெப்ல நான் குறிப்பிட்டு காட்டி இருக்கிற இந்த இடங்கள்ல இருந்து ஏவுகணை ஏவப்படுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஏவு தளங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபெஸ்டா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஐடென்டிஃபை பண்ணி அழிச்சு கொண்டிருக்காங்க. அது வேற விஷயம். ஆனா வாகனத்துல இருந்து மிசைலை ஏவுறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி பல வாகனங்களை அமெரிக்கா அழிச்சிருந்தாங்க, ஈரானினுடைய லான்ச்சர் வாகனங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பங்க பஸ்டர் பொம்புகளை வச்சும் இந்த குறிப்பிட்ட பிரதேசங்கள்ல தாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்கா அறிவிச்சாங்க. பங்க பஸ்டர் பொம்புகளை எதுக்காக அமெரிக்கா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் நிலத்துக்கு கீழே இருந்து மிசைல்களை ஏவி கொண்டிருக்காங்க. மேல் பரப்புல எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைகளும் இல்லாம நிலத்துக்குள்ளேயே இருந்து சகல வேலைகளையும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்காக இந்த பிரதேசங்கள் முழுவதிலுமே அமெரிக்கா பங்கபஸ்டர் பொம்புகளை வச்சு ஈரானினுடைய நிலக்கல் மிசைல் சிட்டிகளை அழிக்கிற வேலைகளை செஞ்சு கொண்டு வராங்க. இருந்த போதிலையும் ஈரான் தொடர்ச்சியாக இந்த நிலக்கல் மிசைல் சிட்டியில இருந்து மிசைல்களை ஏவி கொண்டிருக்கு. பங்கபஸ்டர் பொம்புகளை வச்சு தாக்கினதன் பிறகும் அப்படிங்கிறது மிசைல் லான்ச்சர்களினுடைய ஆழம், நிலக்கல் பங்கர்கள், நிலத்துக்கு கீழே இருக்கிற ஈரானினுடைய மிசைல் சிட்டி மிகவும் பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கறத தான் இந்த செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்தி கூறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக ஈரான் பிராந்திய நாடுகளாக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம், பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க. அதாவது 44வது அலை தாக்குதலை இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க மிசைல் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி. இந்த 44வது அலை தாக்குதல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. அதாவது துருக்கியில இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸான இன்சிர்லிக் அப்படிங்கிற பேஸ குறி வச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த பேஸ பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் மிக முக்கியமான ஒரு பேஸ். ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப துருக்கி அப்படிங்கிறது ஒரு நேட்டோ நாடு, அமெரிக்கா நேட்டோ அலையன்ஸ்ல இருக்காங்க. அந்த அடிப்படையில துருக்கி கிட்ட அணு ஆயுதம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா கிடையாது. துருக்கிக்குள்ள அணு ஆயுதம் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்டா நிச்சயமாக இருக்கு. அது எங்க இருக்கு? இந்த இன்சிர்லிக் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய பேஸ்ல அணு ஆயுதங்களை அமெரிக்கா வச்சிருக்காங்க. இந்த பேஸ குறி வச்சு தான் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஐஆர்ஜிசி இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஈரானினுடைய தாக்குதல் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான தாக்குதல், அதாவது USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வச்சு தான் பல வான்வழி தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க ஓமானிய கடற்பரப்புகள்ல இருந்து. இப்ப இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு எதிராக ட்ரோன் நடவடிக்கையும் மிசைல்களையும் விமானம் தாங்கி கப்பலுக்கு எதிராக நாங்க ஏவி இருக்கோம். விமானம் தாங்கி கப்பலை தாக்கி இருந்தோம். அந்த அடிப்படையில USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் சும்மா நோமலா பாதிக்கப்படல, கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராணுவ ஊடக பேச்சாளரான இப்ராஹிம் சுல்ஃபிகாரி இந்த தகவலை வெளியிட்டு இருக்கார். அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா அரபு நாடுகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக ஈரான் பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கும் கூட துபாயினுடைய முக்கியமான தனியார் கட்டடம் ஒன்றை குறி வச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல அமெரிக்க வீரர்கள் அவங்களுக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்கலாம். ஏற்கனவே அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருந்தார், பிராந்தியத்தில் இருக்கிற நிதி முகாமைத்துவங்கள் செய்யற முக்கியமான தளங்களை குறி வச்சு ஈரான் தாக்குதல் செய்யும். காரணம், இஸ்ரேல் ஈரானினுடைய வங்கியினுடைய கிளை மேல ஒரு தாக்குதல் ஒன்றை செஞ்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்துதான் ஈரான் இவ்வாறான அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா துபாயினுடைய DIFC அப்படிங்கிற சர்வதேச நிதி மையம், அதாவது துபாயினுடைய மொத்த வருவாயையும் கணிப்பீடு செய்யற, ஏற்றுமதி இறக்குமதி வருவாய் செலவினங்கள் அத்தனையும் கணிப்பீடு செய்யற நிதி மையத்தை குறி வச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஈரான் ஒரு புறமாக இந்த தாக்குதல்கள் செஞ்சு கொண்டு வரக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சார். என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய முக்கியமான எரிசக்தி நிலையங்கள், அதாவது ஈரான்ல இருக்கிற பெட்ரோலிய வளங்களை எப்படி எடுக்காங்க, அதே போன்று ஈரான்ல இருக்கிற இயற்கை எரிவாயுகளை எப்படி எடுக்காங்க, எங்க எடுக்காங்க, அந்த இடத்தை குறி வச்சு அமெரிக்கா தாக்குதல் செய்யும், மொத்தமாக அழிக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார்.
டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கு ஐஆர்ஜிசி முக்கியமான தகவல் ஒன்று இன்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய எரிசக்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடாத்தப்படுமாக இருந்தால் பிராந்தியத்தில் இருக்கிற மொத்த எரிசக்தி நிலையங்கள் மேலேயும் நாங்க தாக்குதல் நடத்துவோம். முழு பிராந்தியமும் இருள்மயமாக்கப்படும். அதாவது பவர் பிளான்ட் கரண்ட் மொத்தமாக கட் பண்ணுவோம் மற்றும் எரிசக்தி நிலையங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தும். அப்படி நடத்தினால் முழு மத்திய கிழக்கும் இருள்மயமாகும். தொடர்ச்சியாக இஸ்ரேலை குறிவச்சும் ஈரான் பயங்கரமான தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேற்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஈரானினுடைய ஒரு மிசைல் இஸ்ரேல்ல இருக்கிற ஜர்ஜிர் அப்படிங்கிற ஒரு பிரதேசத்துல இருக்கிற ஒரு கட்டிடத்தை குறிவச்சு தாக்குதல் நடாத்தி இருக்கு. இந்த தாக்குதல்ல ஒரே இடத்துல 60 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. பட் இறப்பு எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறத இஸ்ரேலினுடைய ஊடகங்களோ ஏனைய ஊடகங்களோ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளியிடல. ஒரே இடத்துல 60 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இறப்பு எண்ணிக்கையும் மிகவும் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இன்னைக்கு ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தமா என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம உங்களுக்காக இந்த வீடியோல எட் பண்ணிருக்கோம். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.